ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். சண்டே எப்போவுமே வழக்கம் போல் எங்கள் வீட்டில் வந்துட்டு உளுந்து கஞ்சி சாதம் தான். அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா புழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டிஷ்ஷு. அதுக்கு வந்துட்டு கார சட்னி, தேங்காய் சட்னி 2 டிஷ்ஷும் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் தம்பி வந்து இன்றைக்கி காலையில் பால்வாடி போயிருந்தான். எப்போவுமே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னால் பசங்களோட அந்த கார்னருக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா இன்றைக்கி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்குலாம் பிளேட்லாம் கரெக்டாக வரிசையாக எடுத்து வச்சுட்டு இவருக்கும் ஒரு பிளேட்டு கொடுத்து எப்போவுமே இவர் சாப்பிடுவாராம். ஸோ அதையும் அவங்க பெரியம்மா இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மதியானத்துக்கு மேலே ஸ்கூலுக்கு வந்தான். ஸோ அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணோட தான் சாயங்காலம் விளாண்டுட்டு இருந்தான். இது வந்து பசங்க அங்கே வந்து தம்பிக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. பென்சிலு, அப்புறம் வாட்ச்சு, பர்ஸு, ஒரு குட்டி பர்ஸு, இது எல்லாமே தம்பிக்காக அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட சேர்த்து இதையும் பசங்க வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க. பக்கத்தில் இருக்க ஷாப்பிங்கில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, துபாய் ஷாப்பிங் கடையில் போயிட்டு. அதுக்கப்புறம் இந்த பசங்க 2 விளாண்டுட்டு இருந்தது. சரி, வீட்டுக்கு வந்தோடனே என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கவிதை, எப்போவுமே கவிதை நிறைய எழுதுவாங்க, அந்த மாதிரி தான் இந்த கவிதை எழுதியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க, அதை வாசிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிவுறாத பக்கம் கொண்ட புத்தகம் ஒன்று பிறந்த தினம் அன்று பரிசீலிக்கப்பட்டது. கடவுளிடமிருந்து எனக்கு எழுதி கொண்டிருக்கிறேன் வாழ்தல் என்னும் மை கொண்டு இன்று வரை.